அதுதான் வருணாசிரம நாடு. நம்ம அண்ணா அருமையான சொன்னார். நாங்கள் ஏன் சமநீதி என்று பத்திரிகை வெளியிட்டு இருக்கிறோம்? இந்த நாடு வருணாசிரமம் என்கிற சாதி அடுக்குகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேசம் இந்த தேசம். இந்த நாடு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவன் அதிகாரத்திற்கு வர முடியவில்லை இன்று வரை. இஸ்லாமிய கிறிஸ்தவன் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான முழுமையான இடஒதுக்கீடு இன்றைக்கு வழங்கப்படவில்லை. பார்ப்பனர்கள் சித்தாந்தமான வருணாசிரம கொள்கை, வருண தர்மம், வருண நீதி இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதுதான் எல்லா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இருக்கிறது. அதனாலதான் உச்ச நீதிமன்றத்திலே கூட ஒரு தீர்ப்பை வழங்கினால் எல்லாம் பார்ப்பான வரிஞ்சு கட்டிக்கிறான். சுப்பிரமணிய சாமியில இருந்து சந்திராசாமி, எல்லா பாஜக இருந்து காங்கிரஸ்ல இருக்கிற எல்லா பாப்பானும் இன்றைக்கு 3 தமிழர்கள் விடுதலை மரண தண்டனை தடுக்க வேண்டும் என்று விடுதலை செய்தால் தடுத்து நிறுத்தினான் காங்கிரஸ்காரன். இன்னைக்கு அதனுடைய விளைவுகள் என்று காங்கிரஸ்காரன் சந்திச்சுக்கிட்டு இருக்கான். காக்கா கூட இல்லை காங்கிரஸ் அலுவலகத்தில். நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினோம். நாங்கள் ரொம்ப சிறு கூட்டம், அங்கே புதிய கட்சி, எங்களுக்கே அவங்க பயந்துட்டாங்க. அதுவும் நாங்கள் சாதாரணமான இல்லை, மற்றவங்களாம் போய் தெரியாம அறிவிக்காம போனாங்க. நாங்கள் 3 பிட்டு போஸ்டர் அடிச்சு காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்தணும்னு காவல்துறைக்கு தகவல் சொல்லி அதுக்கப்புறம் போனோம். ஏன்னா காங்கிரஸ்க்கு நாதி இல்லையே. காங்கிரஸ் தமிழர்களுடைய விரோதி கட்சி. தமிழர்களுடைய நலன்களை என்றைக்கும் காங்கிரஸ் கேட்டதே கிடையாது. இந்தியா என்றைக்கு இந்தியாவா இருக்குது? தமிழன் இந்தியனா இருக்கணும், மற்றவெல்லாம் அவன் மொழிக்காரனா இருக்கணும். மகாராஷ்டிரக்காரன் மகாராஷ்டிரக்காரனா இருக்கணும், மத்திய பிரதேசக்காரன் மத்திய பிரதேசக்காரனா இருக்கணும். ஏன் இந்த நாட்டினுடைய ஜனநாயக நாடாளுமன்ற தேர்தல், நிறைய பேருக்கு நாடாளுமன்ற தேர்தல் தெரியாது, சட்டமன்ற தேர்தல் நான் தெரியாது. எல்லாம் அதிமுக நான் பரம்பரையா அதிமுக தாங்க கரெக்டாக போடுவேன். நான் திமுக தாங்க போடுவேன். எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி. உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது, சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது, நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. அதையெல்லாம் இந்த மக்கள் பார்ப்பதே இல்லை. ஒன்று காசு கொடுத்தா ஓட்டு போடுவேன், இல்லை பரம்பரையா நான் ஏமாறணும்னா திமுக அதிமுக ஓட்டு போடுவேன். என்னவோ திமுக அதிமுக தான் இந்த நாட்டில் அதிகார பீடத்திலே நாங்கள் தான் முதலமைச்சர் ஆவணை எழுதி வச்சிருக்க நாட்டில், நாங்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆவணை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதா? ஏன் ஒரு ரிக்ஷா ஓட்டுறவன், கூலி தொழிலாளர் இருக்கிறவன், சாதாரண மூட்டை தூக்குறவன் இந்த நாட்டில் அதிகாரத்துக்கு வர முடியாதா? மலமல்லுகள் அடையக்கூடிய மக்கள் இன்றைய வரைக்கும் நவீன விஞ்ஞானத்தில் ராக்கெட்டில் செவ்வாயில் ராக்கெட் விடுறான்னு சொன்னாங்க. என்னுடைய அருந்ததி மக்கள் இன்றைக்கும் மலத்தள்ளி கையில மலத்தள்ளி கொண்டிருக்கிறாங்க இந்த தேசத்தில். இதை விட இந்த நாட்டினுடைய அவமானம், இதை விட வெக்கக்கேடு இது நின்று இருக்கிறது. மனிதனே தொண்டை நம்மளுடைய மனத்தை நாம தொடுவோமா காலையில? நீங்கள் யோசித்து கொஞ்சம் பாருங்க. இது வரைக்கும் இந்த மக்களுக்கு சூடு சோழனை இல்லாமல் இருக்கார். எந்த மக்கள் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. தன்னுடைய மனத்தை நாம் தொடுவதற்கு எவ்வளவு கூச்சப்படுகிறோம். ஆனால் நம்முடைய அருந்ததி சமூக சார்ந்த தோழர்கள் அந்த கழிவறைகளை இறங்கி எவ்வளவு செலவு தன் உயிரை பணைய வைத்து சாக்கடைகளை அள்ளுகிறார்களே, அவர்களுக்கான உரிமைகள் இன்றைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்படவில்லை. அவருக்கான வாழ்வாதாரம் இன்றைக்கு வரைக்கும் இல்லை. அது ஒழிச்சு கட்டுறதுக்கு இந்த நாட்டினுடைய ஒரு திட்டம் கிடையாது. எத்தனையோ நவீன இயந்திரங்கள் வந்திருக்கிற இந்த நாட்டில் ரோபோ என்று சொல்லப்படுகிற அந்த இயந்திரங்கள் எல்லாம் சொல்லி வாத்தியார் மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்குறது, எல்லா வேலைகளும் செய்யுது. உச்சபட்ச விஞ்ஞானத்தை வளர்ந்திருக்கிற நாட்டில் இந்த கழிவறைகளை சுத்தம் செய்வதற்கு, அது மலத்தை அள்ளிக்கொள்வதற்கு ஒரு நவீன யுக்தியை இதுவரைக்கும் இந்திய அரசு கடைபிடிக்காத காரணம் என்ன? வருணாசிரமம் தானே. மழை ஆடுறவன் மழை அள்ளணும், குப்பாடுறவன் குப்பாடணும், செருப்பு துவைக்கணும் செருப்பு துவைக்கணும், மறை அடிக்கிறவன் மறை அடிக்கணும், சாவு அடிக்கிறவன் சாவு அடிக்கணும், வெட்டியா வேலை செய்யணும், விவசாயி செய்யணும், துணி தைக்கிறவன் தொழிலாளி அந்த வேலையை செய்யணும். அதை தாண்டி இவங்க வளரக்கூடாதா? இதுதான் வருணாசிரமத்தினுடைய தர்மம். இதைத்தான் நாங்கள் ஒழிக்கணுங்கிறோம். சாதி ஒழியணும், மக்களை இணைத்து அவர்களுக்கான சமத்துவத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான சமூக மாற்றத்திற்கான ஒரு கொள்கையாக தேசிய மக்கள் கட்சி எடுத்து சென்று கொண்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சி தமிழர்களுடைய விரோதமான கட்சி. தமிழர்களுடைய நலன்களிலே அவர்கள் துளி கூட வடநாட்டில் மட்டுமல்ல, ஒரு கேரளால ஒரு மீனவன் சுட்டுக் கொண்டுட்டான். கேரளாவை கொதித்து எழுகிறது. கேரளா இருக்கிற அமைச்சர்கள் மத்திய அரசு வச்சு ஆற்றான். உடனடியே இத்தாலி கப்பற்படை கைது செய்யறான், கொண்டு வந்து நீதிமன்றத்தை நிறுத்துறான். ஒரு கேரள மீனவன் சுட்டுக் கொண்டதற்காக அங்க இருக்கக்கூடிய கேரள தோழர்களுக்கு
அந்த மலையாள தோழர்களுக்கு வருகிற உணர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்குமே 600 மீனவர்களை படுகொலை செய்திருக்கிறார் சில்வராமன். நம் ஈழத்தில் 1.5 லட்சம் மக்கள் படுகொலை செய்தார்கள். கேட்பதற்கு இன்றைக்கு வரைக்கும் நாதி கிடையாது. ஏன் கிடையாது? நீ தமிழனை அவன் ஒத்துக்கல. நீ எக்காடு கட்டா போதும், தொப்புள் கூடவே தொப்புள் உறவா இருக்கட்டும், அல்லது நீ பேசுகிற மொழியை பேசுறது எவனா இருந்தாலும் தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டை பற்றிய பிரச்சனை எங்களுக்கு கிடையாது. ஈழத்தமிழர் பிரச்சனை எங்களுக்கு தேவையா? இதுதான் அவருடைய நிலைமை. ஆக ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்தாலும் அதை பற்றி எந்த கவலையும் மத்திய அரசு ஆண்டு கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு கிடையாது, எதிர்கட்சியாக இருக்கிற பாஜகவுக்கு கிடையாது. இன்றைக்கு நரேந்திர மோடி நிறுத்தப்பட்டு நாட்டில் ஏதோ பிரதமராக வந்து விடுவார் என்று கனவு காண்டு கொண்டிருக்கிறார். அன்பு தோழர்களே, இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் நீங்க தேசிய கட்சியில் நீங்க வாக்களிக்க மாட்டீர்கள், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள்? அதிமுக திமுக வாக்களிக்க போறீங்க. மிஞ்சி போனா சினிமா நடிகராக இருக்கிற விஜயகாந்துக்கு வாக்களிக்க போறீங்க. எங்களுக்கு பாருங்க, எங்களுக்கு கூட்டம் ரொம்ப குறைவா இருக்கு. இதுவே ஒரு குஷ்புவோ நமிதாவோ இந்த இடத்துல வந்திருந்தா எவ்வளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கும். கவர்ச்சி காட்டணும் மக்களுக்கு. எல்லா கட்சியும் கொள்கை சொல்றது இல்ல, கோட்பாடுகளை சொல்றது இல்ல, எங்களுடைய திட்டங்களை பற்றி மக்களுக்கு சொல்றது இல்ல. இது வரைக்கும் நான் கேட்கிறேன், திமுக எத்தனை தடவை ஆட்சி அடைந்து நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்க? குடிசை மாற்று வாரியம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, இது வரைக்கும் பட்டா வழங்கலையே. ஏன் வழங்கல? என்றைக்காவது நீங்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற ஓட்டு கேட்க வரவங்க கேட்டிருக்கீங்களா? 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் 50 ஆண்டு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறீங்களே, எங்களுக்கு இது வரைக்கும் பட்டா இல்லையே, என்ன யாராச்சும் கேட்டிருக்கீங்களா? ஏன் கேட்கல? கேட்கறது நாதி கிடையாது. நம்ம அதை பற்றி கவலைப்படுவது. மின்சாரம் இன்னைக்கு மின்சாரம் வர்றதில்லை, ஆனா இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா மின்சார கொள்ளையை வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க மக்கள். நம்மளுடைய தோழர் தொடக்கத்தை அப்துல் ரஹ்மான் சொன்னார், நான் முதல்ல போட்ட சுவரொட்டி அதுதான். மிக்சி, கிரைண்டரு, பாவாடை, ஜட்டி, இன்னும் வேஷ்டி, சட்டை எல்லாம் இலவசமா கொடுக்குறோம். இன்னும் என்ன கொடுக்கல? நம்மளை அவமானப்படுத்தி, இதெல்லாம் அவமானப்படுத்துறது. நமக்கு சுயமரியாதை இல்லையா? நம்மளால உழைக்க முடியாதா? நம்முடைய பொருளாதாரத்தை ஈட்ட முடியாதா? வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம்னா நம்மளோட சகோதரர் சொன்னாரு, கொசு இங்கே கிடைக்குது, கொசு ஒழிப்பிற்கு திட்டத்தை கொண்டானா கொசு வலை கொடுக்கலாம். அப்ப ஜுரம் வந்தா மாத்திரை கொடுப்பான். இது மாதிரி எதிர்வினையாக தடுப்பதற்காக பதிலாக இவர்கள் அதற்கான உபகரணங்களை கொடுக்கிறார்கள். தடுப்பதற்கான துப்பு கிடையாது. இன்னைக்கு சுகாதார நிலை என்ன நிலைமையில இருக்கு இந்த நாட்டில்? நமக்கு ஒரு நெஞ்சு வலி வந்துட்டா நம்மளால ஒரு இன்னைக்கு தனியார் மருத்துவமனைகள் கொள்ளை அடிக்கிறாங்க. நீங்க சாதாரண கிளினிக்கு 10 ரூபா கொடுத்து 50 ரூபா கொடுத்து ஒரு மருத்துவ ஜுரம் அடிக்குதுன்னு போறீங்க. ஒரு 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 கிளினிக்கு, சாதாரண ஒரு கிளினிக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் செலவாகுது. நம்மளுடைய வருமானத்தின் பெரும்பகுதி மருத்துவத்தாக செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் சக்கரை நோய் வந்துச்சு. எவரெல்லாம் அரிசி சோறு அப்பெல்லாம் பணக்கார நோயாக இருந்த சக்கரை நோய் எல்லாருக்கும் சக்கரை நோய். ஏன்னா ஒரு காலத்துல நம்ம வந்து நெல் சோறே சாப்பிட்டதில்லை, சோறு சாப்பிட்டுதான் கிடையாது. கம்பங்கூடம் கேழ்வரகு கூட சாப்பிட்டு கொண்டு வந்த உழைக்க மக்கள் இன்றைக்கு எல்லாரும் அரிசி சாப்பிட்றதால எல்லாருக்கும் சக்கரை நோய் வந்துடுச்சு. ஒரு சுகாதாரமான ஒரு மருத்துவமனை அமைப்பதற்கு கூட துப்பு கிடையாது இந்த நாட்டில். இன்றைக்கு வட சென்னை வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து இங்கே போராடி கொண்டிருக்கிற வட சென்னையில பெரும்பான்மை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற, கிட்டத்தட்ட சென்னையில மட்டுமே பார்த்தீங்கன்னா 1,90,00,000 லட்சம் மக்கள் நிரந்தரமாக வசிக்கிறாங்க சென்னையில. தமிழ்நாட்டில் எங்குமே கிடையாது. 90 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் சேர்ந்தா 1,80,00,000 மக்கள் வசிக்கிறார்கள். அப்ப நெருக்கடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நீங்க என்ன வசதிகள் செய்து கொடுத்தீங்க? ஏன் 8க்கு 8 வீடு கட்டி கொடுக்குறோம், 10க்கு 10 ஸ்லம் போர்டுன்றான். ஏன்டா இந்த நாட்டில் உங்களுக்கு ஓட்டு போடல? நாங்க உங்களுக்காக குடிபிடிக்கவில்லையா? நாங்க இந்த கட்சிகளை நாங்கள் வளர்க்கவில்லையா? நாங்க ஏன் 600 சதுர அடியில ஒரு டபுள் பெட்ரூம் கட்டி கொடுங்க, என்ன குறைஞ்சிட போறீங்க? நீங்க தான் மாசம் வசூலிக்கிறீங்களா? எல்லா ஸ்லம் போர்டுலயும் வரி வசூலிக்கிறீங்களா? அது பெருசா கட்டி கொடுங்க. நாங்க எப்படி ஒரு குடும்பத்துல 8 10க்கு 10 பேர் இருக்கிறோம், எப்படி வாழ முடியும்? நாம இதெல்லாம் கேட்க வேண்டாமா? கோபம் வர வேண்டாமா? யாருக்குமே கோபம் வரல, எங்களுக்கு கோபம் வரும். நாங்கள் சொல்லுகிறோம்,
1,00,000 வீடுகள் இங்க கட்டித்தர வேண்டும் சென்னைக்குள்ள இந்த ஏழை எளிய மக்கள். ஏன் உங்க அப்பா விட்டு சொத்தா? ஜெயலலிதா விட்டு சொத்தா? ஜெயலலிதாவோட அம்மா சேர்த்து வச்ச சொத்தா? இல்ல கருணாநிதி சொத்தா? இன்றைக்கு மக்களை கொள்ளையடித்த கருணாநிதி உலகத்துல மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறார்ல, அவருக்கு என்ன எங்க இருந்து சொத்து வந்தது? யாராச்சும் கேட்டிருக்கிறோமா? எவன் வந்தாலும் ஓட்டு போறது, எவன் கட்சியா இருந்தாலும் ஓட்டு போறது. என்னையா நாடு இது? ஒரு தமாஸ் பேர் வழி விஜயகாந்த் ஒரு நடிகராக இருந்தா எவன் வேணுமா கட்சி ஆரம்பிச்சிடலாம். விஜய் வந்தா அவன் கட்சி ஆரம்பிச்சிருவான், அஜித் வந்தா ஒரு கட்சி, எவன் ஆரம்பிச்சாலும் கட்சி நான் போய் சேர்ந்து இளைஞர் ரெடியா இருக்கிறேன். ஏன்? அவனுக்கு என்ன கொள்கை இருக்குது, உன்னை பற்றி என்ன கவலை இருக்குது, அவனுக்கு என்ன தெரியும்? 2 மணி நேரம் பிரச்சாரம் பண்றாரு விஜயகாந்த், வேட்பாளரை அறிமுகப்படுத்தல, வேட்பாளர் தேடுறாரு போய் வாங்க. அவன் பயில எங்கடா அடிக்க போறாங்க பயில உட்காந்துட்டு இருக்கான் உள்ள. எந்த வேட்பாளரும் விஜயகாந்த் பின்னாடி இருக்க மாட்டாங்க, போட்டு அடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு போதையிலே இருக்காருங்க. நீங்க போதை நாள் குடிக்கிறாருன்னு நினைச்சுக்காதீங்க, அவர் கஞ்சா அடிக்கிறார், அதுதான் உண்மை. அவர் குடிக்கிறதே கிடையாது. அதெல்லாம் அந்த நிலையெல்லாம் அவர் அந்தி மந்தார நிலையிலே சொற்ப ரூப அந்த சுவாமிகளுடைய நிலையிலே இன்றைக்கு இருக்கிறார். அதனால அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கும் தெரியல, மக்களுக்கும் தெரியல. இவனும் குடிச்சிட்டு இருக்கான், அவன் மீட்டிங்ல அவரும் குடிச்சிட்டு இருக்காரு. இந்த இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மதுவை ஒழிக்க வேண்டும் பண்ணா எல்லாம் திறந்து வைக்கட்டும், அவன் குடிப்பான், என்ன அப்ப கெட்டு போச்சுன்றார். நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் வாக்குகளை எல்லாருக்கும் செலுத்துகிறீர்களே, யாருக்கோ ஒருத்தர் சுழற்சிக்கு போட்டு போங்களா, உங்களுக்கு என்ன கஷ்டம்? இல்ல நாங்க அண்ணா திமுக போட அடுத்த நாள பணக்கார ஆடுன்னு எதுனா இருக்கா? இது வரைக்கும் ஆயிருக்கா? திமுகவில் நாங்க ஓட்டு போட்டு உதயசூரனுக்கு பரம்பரையா போட்டு இருக்கிறோம், அதனால என்னுடைய மகன் என்னுடைய மக்கள் இந்த சமூகம் முன்னேறி இருக்கிறது என்று ஏதாச்சும் இருக்கா? நாளைக்கு நீங்க பணக்கார ஆயிட போறீங்களா? 10 தடவை ஓட்டு போட்டது ஏமாந்தது போதாதா? யாருதான் போட்டு போனா என்ன ஆயிட போகுது? நீங்க உழைக்க போறீங்க, நீங்க சாப்பிட போறீங்க, அவ்வளவுதானே. ஆக ஒரு மாற்றம் தேவை. நீங்கள் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். மக்கள் இடத்துல எல்லாம் இருக்குது. அவன் சரியில்லை இவன் சரியில்லை, நீங்க சரியா இருக்கீங்களா? ஓட்டுக்கு காசு வாங்கலையா? தாசில்தார் ஆபீஸருக்கு ஒரு சாதி சான்றிதழ் வாழ்வதற்கு நீங்கள் பணம் கொடுக்கலையா? என்னுடைய உரிமையை குடுறான சட்டம் பிடிச்ச கேட்கறதுக்கு பதிலாக 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து நீங்க வருமான சான்றிதழ் வாங்குறீங்க, சாதி சான்றிதழ் வாங்குறீங்க. ஏன்? அவன் சட்டையை பிடிச்சி உழுக்க வேண்டாமா? அவனுடைய வரிப்பணத்தில் அரசு அதிகாரம் இருக்க லஞ்சம் கேட்கிறார் என்றால் அவனை உதைக்க வேண்டாமா? நீங்கள் எதையும் கேட்கறது இல்லை. இப்ப காவல்துறைக்கு போனா அவருக்கு சலாம் அடிச்சுக்கிட்டு அவர் இந்த நாட்டில் வந்து பெரிய அதிகார உச்சபட்ச காவல்துறை. இன்ஸ்பெக்டருக்கு ஏட்டு ரொம்ப அடிமை, ஏசிக்கு இன்ஸ்பெக்டர் அடிமை, கமிஷனருக்கு ஏசி அடிமை, டிசி அடிமை, ஆளுங்கிற முதலமைச்சருக்கு இவங்கெல்லாம் அடிமை. இவங்களுக்கு 3 வேலை செய்யாது. ஆர்டர் உபே பண்றது தான் இவங்களுக்கு. நல்லதா கெட்டதாலாம் கிடையாது. அடினா அடிப்பான், உதனா அடிப்பான். இயந்திர மனிதர்களை போல என்று காவல்துறை இருக்கிறது. இவருக்கு காவல் சங்கம் வைக்கணும்னு நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லுகிறோம். எல்லாம் மனநோயால் ஆகிட்டு இருக்காங்க. போனா வந்து நம்மள நல்ல ஆள் போனா கூட அக்யூஸ்டா பார்க்குறான். அதுல சாதி வரி பிடிச்ச காவல்துறை இருக்கான். அவன் இந்த ஜாதியா அப்பனா அவனை 2 கேஸ் போடு, 5 கேஸ் போடு. மனநோயாளியாக இருக்கிறார்கள். பயிற்சி காவலராக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்றதே கிடையாது. நாட்டில் பகுத்தறிவு என்பது காவல் நிலையங்கள்லாம் மதங்களா இருக்கு. எல்லாம் போனால் சரஸ்வதி படம், விநாயகர் படம். ஏன்னா இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு இல்லையா? இந்த நாட்டில் முஸ்லீம் வாழ இல்லையா, கிறிஸ்தவன் வாழ இல்லையா, பௌத்தவன் வாழ இல்லையா, சீக்கியன் வாழ இல்லையா, அது பகுத்தறிவாளன் வாழ இல்லையா? இது என்ன மடமா? அது நீ சாமி கும்பிடுறத உங்க வீட்டோட வச்சுக்கோ. அரசு அலுவலகங்களை எதிர்க்குது, கடவுள் படங்களை வைக்கிறது. அரசு அலுவலகங்களை ஏன் சாமி கும்பிடுறீங்க? உன் வீட்டில் சாமி கும்பிட்டு வா. இங்க அனைத்து சாதிகளும் வருவான், இங்க அனைத்து மாதிரி சாதிகளும் வருவான். இந்த சட்டம் மதசார்பற்ற சட்டம். எல்லாருக்கும் எதை வேண்டுமானோ வணங்குகிற உரிமை பெற்ற நாடு இந்த நாடு. உடுகடால இந்த மத வெறி, சாதி வெறி இது காவல்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இருக்கிறது. இவருக்கு அந்த மனநிலை மாறவே இல்லை. அது எங்களை கேட்டா நீங்க என்ன மதம்னா நாங்க மனித நேயமே எங்கள் மதம், எங்கள் மதமே கிடையாது. இந்த மக்களை வாழ வைப்பதான் என்ற நோக்கம். இந்த மக்கள் உரிமைகளை பெற்று சமமாக வாழ வேண்டும் எல்லா தளத்திலும், அதுதான் எங்களோட நோக்கம். ஆக இங்க இருக்க